அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி புதன்கிழமை மகாலய அமாவாசை. இரவு தூங்கும் முன்பு தலைகாணி அடியில் இதை வைத்து தூங்குங்கள். ஒட்டுமொத்த தரித்திரமும் விலகி ராஜயோக அதிர்ஷ்டம் ஏற்படும். நம்ம யூடியூப் சேனல்ல இன்றைய மகாலய அமாவாசையை முன்னிட்டு ஆல்ரெடி நிறைய சிறப்பு பதிவுகளை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த பதிவுகளை பார்க்காதவர்களுக்காக இந்த வீடியோவோட என் கார்ட்ல மற்றும் ஐ பட்டன்ல நான் லிங்க் கொடுக்கறேங்க. தேவைப்படுறவங்க நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். மேலும் நம்ம டிவைன் ட்ரூத் சேனலுடைய லேட்டஸ்ட் வீடியோஸை செக் பண்ணி பார்த்தாலே அந்த பதிவுகள் அவைலபிளாக இருக்கும். அதுல சொல்லி இருக்கக்கூடிய தாந்திரிக முறைகளை ஃபாலோ பண்றவங்களும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடையும் நீங்க சேர்க்கலாம். இப்ப நம்ம பார்க்க போறது மிகவும் எளிமையான ஒரு தாந்திரிக முறை. இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. எல்லாருமே தாராளமாக பயன்படுத்தலாம். நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். அதே நேரத்தில் உடனடியாக பலனை கொடுக்கக்கூடியவை. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகமும் இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட். இன்ஸ்டன்டா இமீடியட்டா நமக்கு பலன்கள் தெரியும். சோ பணம் தொடர்பான பிரச்சனைகள்ல இருக்கிறவங்க, சுபகாரிய தடைகள் இருக்கிறவங்க, கண் திருஷ்டி போன்ற எதிர்மறை ஆற்றல்களால பாதிக்கப்பட்டவங்க இந்த எளிய தாந்திரிகத்தை நீங்க தவற விடாதீங்க. இன்றைய ஒரு நாள் மட்டுமே இந்த தாந்திரிகத்தை செய்தால் போதும். தவிர்க்கவே முடியாத காரணத்தினால இன்றைய தினம் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண முடியாதவங்க எந்த அமாவாசையில் வேணாலும் இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணலாம். அல்லது ஒவ்வொரு அமாவாசை அன்னைக்குமே கூட இந்த மெத்தடை நீங்க செய்யலாம். சரிங்க, நம்ம பார்க்க போகும் இந்த ஆற்றல் மிக்க தாந்திரிகத்தை எப்படி எந்த நேரத்தில் செய்யணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான தகவல், நீண்ட நாட்களாக நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கேட்டிருந்த விஷயம், அதாவது தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க அப்பாயின்மெண்ட் புக் பண்ற வாட்ஸ்அப் நம்பர் கேட்டிருந்தீங்க. கடந்த வாரத்திலிருந்து நம்ம வீடியோஸ்ல இந்த வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் நீங்க புக் பண்ணி இருக்கிறதுனால இந்த அக்டோபர் மாதம் 29ஆம் தேதி வரைக்கும் அப்பாயின்மெண்ட் டேட்ஸ் நமக்கு ஃபுல்லா இருக்குங்க. சோ அக்டோபர் 30ஆம் தேதி மட்டும் இன்னும் அவைலபிள் இருக்குங்க. தேவைப்படுறவங்க நீங்க புக் பண்ணிக்கலாம். அக்டோபர் 31ஆம் தேதி தீபாவளி பண்டிகை இருக்குங்க. சோ அன்றைய தினம் ஸ்லாட்ஸ் அவைலபிள் இல்லங்க. சோ அக்டோபர் 30ஆம் தேதி அன்னைக்கு அப்பாயின்மெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்ப்ளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். உங்களுக்கு தேவையான முதல் கட்ட தகவல்களை நம்ம டீம்ல இருந்து கொடுத்துருவாங்க. ஒன்ஸ் அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகத்தை பார்த்து பலன்களை சொல்லிடுவேங்க. சில பேர் நீங்க உங்ககிட்ட ஜாதகம் இல்லைன்னு சொல்றீங்க. அப்படிப்பட்டவங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் மற்றும் பிளேஸ் ஆஃப் பர்த் இந்த 3 தகவல்களை மட்டும் கொடுத்தாலே போதும். ஜாதகத்தை கணித்து நம்மால் பலன்களை சொல்ல முடியும். ஜாதக கட்டத்தை பார்த்து பலன்களை இலவசமாக சொல்லக்கூடாதுங்க. அதற்கு பலிதம் இருக்காது. சோ தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க கட்டணம், சார்ஜஸ் இருக்குங்க. அடுத்ததாக சில பேர் நீங்க மெசேஜ்ல கேட்கக்கூடிய ஒரு பொதுவான கேள்வி, எவ்வளவு நேரம் நீங்க பேசுவீங்கன்னு கேட்கிறாங்க. இதற்கு ஒரு டைம் லிமிட்லாம் கிடையாதுங்க. முதலாவதாக ஜாதக கட்டத்தை பார்த்து ஜனனகால ஜாதக பலன்களை நம்ம சொல்லிடுவோம். அடுத்ததாக கோச்சார பலன்கள், அதாவது இப்ப இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களின் அடிப்படையில் என்னென்ன பலன்கள் கிடைக்கும்ன்றத சொல்லுவோம். பிறகு உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகளை நீங்க கேட்கலாம். கடைசியாக செய்ய வேண்டிய எளிமையான சூட்சம பரிகாரங்களை சொல்லிடுவாங்க. இதுதான் நம்ம ஜாதகம் பார்க்கும் முறை. சோ இதுல இருந்தே மோஸ்ட்லி உங்களுக்கு எல்லா டவுட்ஸுமே கிளியர் ஆயிடும். ஒரே ஒரு தாழ்மையான வேண்டுகோள், இப்ப நம்ம டிஸ்ப்ளேல தெரியும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க போன் கால் மட்டும் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்பர் கொடுத்ததுல இருந்து நிறைய பேர் கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால டீம்ல இருக்கிறவங்களால போன் கால் அட்டெண்ட் பண்ணவே முடியலங்க. சோ ஜாதகம் பார்க்க அப்பாயின்மெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க ஜஸ்ட் உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் மட்டும் ஃபர்ஸ்ட் நீங்க அனுப்புங்க. உங்களுக்கு தேவையான எல்லா தகவல்களையுமே ரொம்ப தெளிவா கொடுத்துருவாங்க. திரும்பவும் சொல்றேங்க, அவைலபிள் அப்பாயின்மெண்ட் டேட்ஸ் பார்த்தோம்னா அக்டோபர் 30ஆம் தேதி அன்னைக்கு மட்டும் தாங்க இருக்கு. தேவைப்படுறவங்க நீங்க புக் பண்ணிக்கலாம். சரி வாங்க இன்னைக்கு பதிவுக்குள்ள போகலாம். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்துல மந்திரங்கள், பூஜைகள் இல்லாததுனால இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சிட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாது, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் டைமிங்ஸ் பார்த்தோம்னா இந்த மெத்தடை நைட்டு நீங்க தூங்க போறதுக்குள்ள ஃபாலோ பண்ணிடுங்க. இன்றைய நாள் முழுவதுமே அமாவாசை திதி நிறைவாக இருக்குங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல எந்த
அமாவாசைக்கு வேணாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். இருந்தாலும் மகாலய அமாவாசை மிக மிக விசேஷமானது. நாளும் கோளும் செய்வதைப் போல நல்லவர்கள் கூட செய்ய மாட்டாங்கன்றது பழமொழி. சோ அப்படிப்பட்ட அற்புதமான இந்த நாளை நீங்க தவற விடாதீங்க. வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே கூட தனித்தனியாக இந்த தாந்திரிகத்தை நீங்க செஞ்சு வச்சுக்கலாம். 5 வயதிற்கு மேற்பட்ட குழந்தைகள்ல இருந்து எல்லாருமே இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். சரிங்க, தாந்திரிக முறையினாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை. இந்த மெத்தடுக்கு பிரதானமாக நமக்கு தேவைப்படுவது ஒரே ஒரு பொருள் மட்டும் தாங்க, அதுதான் எலுமிச்சம்பழம். தாந்திரிகத்துல ராஜகனி, வசியக்கனி, தெய்வக்கனின்னு அழைக்கப்படக்கூடியது இந்த எலுமிச்சம்பழம். எதிர்மறை ஆற்றல்களை பூரணமாக விரட்டி அடிக்கக்கூடிய சக்தி இந்த எலுமிச்சம்பழத்திற்கு உண்டு. சோ புள்ளிகள், ஓட்டைகள் இல்லாத நல்ல பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க. அதே போல கிரீனிஷா இருக்கக்கூடிய, அதாவது பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய எலுமிச்சத்தை எடுக்க கூடாதுங்க. கனிந்து இருக்கக்கூடிய மஞ்சள் நிறத்தில் இருக்கும் எலுமிச்சம்பழத்தை தான் நம்ம பயன்படுத்தணும். ஆனால் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய சில பேர் நீங்க கமெண்ட் பண்றீங்க, உங்க ஊர்ல கிரீன் கலர்ல இருக்கக்கூடிய பழங்கள் தான் கிடைக்குதுன்னு. அப்படிப்பட்டவங்க நீங்க தாராளமாக பயன்படுத்தலாம். கிடைக்கலன்ற பட்சத்துல நமக்கு வேற வழி கிடையாது. அதனால அதை நீங்க யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக இந்த எலுமிச்சம்பழத்தில் எழுதுவதற்கு ஒரு பிளாக் கலர் பென்னு நீங்க எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ப்ளூ கலர்ல கூட நீங்க எழுதலாம். கருப்பு அல்லது நீல நிறத்துல தாங்க நம்ம எழுதணும். கண் திருஷ்டி போன்ற எதிர்மறை ஆற்றல்களை விரட்டி அடிக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஏஞ்சல் நம்பரை தாங்க நம்ம எழுத போறோம். இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க, 6990 69900. இந்த நம்பரை தாங்க எலுமிச்சம்பழத்துல நம்ம எழுதணும். இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்ப்பதை போல கரெக்டா நீங்க எழுதிக்கோங்க. பிளாக் அல்லது ப்ளூ கலர் பென்ல மட்டும் தாங்க எழுதணும். ரெட் அண்ட் கிரீன்லாம் யூஸ் பண்ண வேண்டாம். அதே போல நம்பரையும் நம்ம கரெக்டா எழுதணும். அடித்தல் திருத்தல்லாம் இருக்கக்கூடாதுங்க. கரெக்டா நம்பரை எழுதிடுங்க. இன்னொரு முறை கூட சொல்றேங்க, 6990 69900. அவ்வளவுதாங்க. படத்துல நீங்க எழுதிட்டு நைட்டு நீங்க படுக்கும்போது உங்களுடைய தலைகாணிக்கு அடியில அல்லது தலைகாணி உரைக்குள்ள வச்சு நீங்க படுத்து தூங்கிடுங்க. இப்ப வீட்ல ஒரு 4 பேர் இருக்கீங்கன்னா 4 பேருமே கூட தனித்தனியாக இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யலாம். நாளைய தினம் காலையில நீங்க எழுந்ததும் அந்த பழத்தை வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய டஸ்ட்பின்ல தூக்கி போட்டுருங்க. அதை நீங்க உடைக்கணும்ன்ற அவசியம்லாம் கிடையாதுங்க. அப்படியே தூக்கி வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய குப்பை தொட்டியில தாங்க போடணும். உடனே அதை செய்ய முடியாதவங்க கூட காலையில் எழுந்தவுடன் அந்த பழத்தை நீங்க எடுத்து வீட்டுக்கு வெளியே ஒரு சின்ன கவர்ல போட்டு வச்சிருங்க. அதாவது வாசலுக்கு வெளியே ஒரு கவர்ல போட்டு வச்சுக்கோங்க. அந்த பழத்தை எடுத்ததற்கு பிறகு நீங்க கட்டாயமா குளிக்கணும். வீட்ல எத்தனை பேர் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணாலுமே எல்லாருமே அந்த எலுமிச்சம்பழத்தை வீட்டுக்கு வெளியே டெம்பரவரியா வச்சிருங்க. அல்லது டைரக்டா நீங்க குப்பையில கூட தூக்கி போட்டுறலாம். அதை போட்டுட்டு வீட்ல இருக்கக்கூடிய எல்லாருமே நீங்க குளிக்கணும். மேக்சிமம் தலைக்கு குளிச்சிருங்க. முடியாதவங்க குளிக்கும் போது தலையில் 3 முறை தண்ணீரை தெளிச்சுக்கோங்க. வீட்டுக்கு வெளியே அந்த பழத்தை வச்சுட்டு கூட நீங்க குளிக்கலாம். அதற்கு பிறகு நீங்க வெளியே போகும்போது அந்த பழத்தை நீங்க டஸ்ட்பின்ல தூக்கி போட்டுருங்க. உதாரணத்திற்கு சொல்றேங்க, இப்போ வீட்ல நீங்க 4 பேர் இருக்கீங்க. 4 பேரும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்றீங்கன்னா எல்லாரும் அவங்க கையால தான் தனியா எடுத்துட்டு போய் வெளியே போடணும்னு கிடையாதுங்க. வீட்ல இருக்கக்கூடிய யார் வேணாலும் அந்த பழங்களை நீங்க கலெக்ட் பண்ணி வெளியே தூக்கி போடலாம். அவ்வளவுதாங்க இந்த தாந்திரிகம். இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த சிம்பிளான மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.